நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் வாங்க. இங்க தனியா இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க. இல்ல வேண்டாம், நான் இங்க தனியாவே இருக்கேன். சந்தியா, சந்தியா வாங்க போலாம். வாங்க. வீட்டுல பேருக்கு தான் 2 அண்ணி இருக்காங்க, ஆனா யாரும் எந்த வேலையும் செய்யறதில்ல. அம்மா என்னன்னா எப்ப பார்த்தாலும் இடத்தான் திட்டுறாங்க. இது கத்துக்க அது கத்துக்க, அப்பதான் புகுந்த வீட்டுல நல்லா இருப்பேன்றாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும்,
என் மாமியார் வீடு மட்டும் இப்படி இருக்க கூடாது. அப்புறம் எங்க அண்ணிங்க கஷ்டப்படுற மாதிரி நான் அங்க போய் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். என்ன இது? என்ன என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் அலமாரியை தொடத நீ எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன்? மரியாதையா சொன்ன உனக்கு புரியாதா? நீங்க இப்படி கத்துனா மட்டும் நான் பார்த்த விஷயம் இல்லைன்னு ஆயிடுமா? அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது என்னன்னு சொல்லுங்கண்ணா. இது பேக்கோட பெல்ட். சரி, இப்ப எதுக்கு அதை லாக் பண்ணீங்க? ஏன்னா நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஏன் அலமாரியை நீ திறந்து பார்க்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா என்னங்க சார், எங்க கிளம்பிட்டீங்க? இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. அம்மா, அது வந்து நான் நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு நான் வீட்ல ஃப்ரீயா தானே இருக்கேன். அதனால மோகன் அண்ணாவோட பீரோவை க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்பதானே நீட்டா இருக்கும். களைச்சு போய் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கேட்டுதான் தண்ணி குடிப்பியா? முதல் முறையா இன்னைக்கு தான் உனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நேரத்தை வீணாக்காம போ, அலமாரியை சுத்தம் பண்ண. அம்மா, இந்த பீரோ பூட்டி இருக்கு. மோகன் அண்ணா, உங்க பீரோவோட சாவியை கொஞ்சம் தரீங்களா? நான் உங்க பீரோவை இன்னைக்கு க்ளீன் பண்றேன். அதெல்லாம் எது வேணாம், அது சுத்தமா தான் இருக்கு. உன் தங்கச்சி தான் உன்கிட்ட எவ்வளவு அக்கறையா கேக்குறாள்ல, அவளுக்கு சாவி கொடுக்க வேண்டியது தானே? நான் சொன்னது கேட்கலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்ல காத்தடிக்குது, ரொம்ப அமைதியா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல குளிர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க தான் வரணும். இங்க அடிக்கிற காத்து லேசா சில்லுன்னு இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்ல? பெரியவரையும் தேவையில்லாம போய் அத்தை கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு சாப்பாடு கொண்டு போலன்னு அவர் தான் வந்து சொன்னாரு. ஆனா இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ரூமுக்கு வருவாங்க. அங்க வந்து பாசமா பேசி நம்மளையே சமாதானப்படுத்துவாங்க. நான் என்ன பண்ணேன்னு வேற கேட்பாங்க. நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதான் உங்க வேதனை காரணம். அது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க பேசினாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையை நான் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்திருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமான இடம். ஏன்னு எனக்கே தெரியாது. எனக்கு எப்போது மனசு கஷ்டமா இருந்தா நான் நேரம் இங்க வந்து உட்காந்துருவேன். அப்ப மனசுக்குள்ள இருக்க வேதனை எல்லாம் ஒரு நொடியில போன மாதிரி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு உங்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்காவது நீங்க
உங்க மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கோபம் இல்லை வருத்தம் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லிடுங்க. இங்க வீடு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இது ரொம்ப நல்ல இடம். அதனால தான் கேட்குற, மனசு விட்டு என்கிட்ட பேசுங்க. அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்லிடுங்க. எதையுமே மறைக்க வேண்டாம். சொல்லுங்க சந்தியா. எனக்கு தெரியும் நீங்க இப்ப பேசாம இருக்கிறதுக்கு காரணம் உங்க கோபம் தானே. அறிவாளிங்க எப்பவுமே கோபத்துல எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கோபத்தில் இருக்கும்போது வார்த்தையில நிதானம் இல்லாம ஏதாவது பேசிடுவோம். அதுல சொல்ல வந்த விஷயம் இருக்காது. ஆனா உங்க கோபத்தை போக வைக்க என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு சந்தியா. இங்க இருங்க, வர. அம்மா, இதை பத்திலாம் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நானும் சவிதாவும் சேர்ந்து என்னோட அலமாரியை சுத்தம் செஞ்சிடறோம். முதல்ல நீ சாவியை கொடு, அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்தா சவிதா, போ, உடனே வேலையை ஆரம்பி. சவிதா சவிதா கொஞ்சம் நில்ல. என்னோட பேக்ல என்ன இருக்குன்னு நானே உன்கிட்ட சொல்றேன். சரி, இந்த உங்க சாவி. இந்த பீரோக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்லனா அம்மா. ஏய், நீ ஏன் எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை நடுவுல கொண்டு வர? உடனே உனக்கு காட்டுறேன் இரு. ஐயோ, ஜன்னலை மூட மறந்துட்டேன். அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல கதவை மூடு. அம்மா பார்த்தாங்கன்னா இன்னைக்கே நம்ம 2 பேருக்கும் தீபாவளி தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? நீயே எடுத்து பாரு. லேப்டாப். இது எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்ததுன்னா என்ன அர்த்தம்? சந்தியா நீ எனக்கு பணம் கொடுத்தாங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப பிரத்யேகமானது. எல்லா ஸ்வீட்லையுமே சாதாரணமா மைதா, சர்க்கரை, பாதாம், பிஸ்தா எல்லாம் போடுவோம். ஆனா இது மட்டும் அந்த மாதிரி ஸ்வீட் இல்லை. உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்காக நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம். உங்களுக்கு புரியலையா? நேத்து நீங்க ஒரு அல்வா செஞ்சீங்களே, அந்த அல்வாவை நான் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் மாத்தி இந்த ஸ்வீட்டை செஞ்சிருக்கேன். இது செய்ய நான் ஒன்றும் அவ்வளவா கஷ்டமே படலை. கொஞ்ச நேரம் இது அப்படியே கடையில் போட்டு சுத்திட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ரொம்ப நல்ல ஸ்வீட் இதுதான். நம்ம 2 பேரோட உறவு இதில் இருக்கு. இது நம்ம வாழ்க்கையை இனிப்பா மாற்ற போகுது.
இந்தாங்க எடுத்துக்கங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு இனிப்பு மட்டும் இருந்தா போதாது. ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறதை விட வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதேதான். அதை தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சந்தியா, நான் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நில்லுங்க சத்யா, நில்லுங்க. சந்தியா, உங்க மனசுல ஏதோ இருக்கு. அது உங்க கண்ணில் நிறைய வாட்டி நானே பார்த்திருக்கேன். அந்த விஷயம் எத்தனையோ முறை உங்க கண்ணீரா மாறி வெளியே வர முயற்சி பண்ணிருக்க. நீங்க இந்த அளவுக்கு வேதனைப்படுறீங்கன்னா அது எதுக்காக? சொன்னாலும் அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த குளூர்ல புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரும் ஊர் சுத்தி பார்க்கலான்னு வெளியில வந்தீங்களா? சந்தியா வாங்க. சரி, முதல்ல லைசென்ஸ் எடு. சார் இங்க பாருங்க, என்கிட்ட லைசன்ஸ்லாம் இல்லை. அப்படியா? அப்படின்னா லைசென்ஸ் இல்லாம தான் நீ ஸ்கூட்டரை ஓட்டிட்டு இருக்கியா? உனக்கு தெரியுமா, இது சட்டப்படி குற்றம். இங்க பாருங்க, எனக்கு சுத்தமா படிப்பறிவு இல்லை. உங்க சட்டமும் எனக்கு தெரியாது. ஆனா ஸ்கூட்டர் மட்டும் நல்லா ஓட்டுவேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஆக்சிடென்ட் ஏதாவது இருக்கா நீங்களே சுத்தி பார்த்துக்கோங்க சார். தேவையில்லாம பேசிட்டு இருக்காம 350 ரூபாய் எடுத்து கொடு. 350 ரூபாவா? ரெண்டு பேரையும் பார்த்தா புதுசா கல்யாணமானவங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியோட ஊர் சுத்தலான்னு வந்திருக்கல, என் கையில ஒரு 100 ரூபாயை வச்சுட்டு அப்படியே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாயை மூடிட்டு வீட்டுக்கு போயிரு. இருங்க கொஞ்சம். நில்லுங்க.
நீங்க சொன்னபடி நாங்க ஃபைன் கட்டுறோம். ஆனா அதுக்கு பதிலா எங்களுக்கு நாங்க கட்டின ஃபைனுக்கான ரிசிப்ட் வேணும். இங்க பாருங்க மேடம், நீங்க கேட்கறபடி உங்களுக்கு ரசீது கிடைக்கும். ஆனா அதுக்கு மொத்த பணம் 350 ரூபாயையும் இப்ப உடனே கட்டணும். இதுல யாருக்கு என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாமல்ல சார். நாங்க இப்ப 350 ரூபாய் கட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா எங்களுக்கு ரிசிப்ட் கண்டிப்பா வேணும்.